தினமொரு வசனம். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 3-4 வசனங்கள். அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். ஒருவர் எங்கு சென்றாலும் தனக்கு விருந்து உபசரணை செய்கின்றவர்கள் தான் விரும்புகின்ற விதமான ஐட்டங்களையே தனக்கு சமைத்து தர வேண்டும் என்று எதிர்பார்ப்பார். சிலர் இவர் விஷயத்தில் மிகவும் அதிருப்தி அடைவார்கள். ஏனென்றால் இவர் விரும்புகின்ற விதமான உணவு ஐட்டங்களை அவர்களுக்கு நன்கு செய்ய தெரியாது. அவர் விரும்பிய அளவிற்கு அவை சுவையாயிராவிட்டால் உடனேயே அதை குறித்து தன்னுடைய அதிருப்தியை காட்டிவிடுவார். நம்முடைய சுவைகளுக்கு ஏற்றபடி விருப்பமான உணவை கேட்பது தவறல்ல. ஆயினும் விருந்து தருகின்றவர்களின் தேர்வுகளுக்கும் விருப்பங்களுக்கும் நாம் மதிப்பு கொடுக்கவும் வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சிலருடைய நிலை இதுதான். அவர்கள் தேவனுடைய வார்த்தைகள் என்பதும் ஆவிக்குரிய செய்திகள் என்பதும் தாங்கள் எதிர்பார்க்கும் ரகமாகவும் தங்களின் மன சுவைகளுக்கு ஏற்றதாகவும் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். தொடர்ந்து தேவ செய்தி கேட்கும் ஒருவர் வழக்கமாக செய்தி வேலை முடிந்ததும் சாதாரணமாக போய்விடுவார். ஒரு நாள் வழக்கத்திற்கு மாறாக மிகவும் பிரியத்தோடு பிரசங்கம் கேட்டார். பிரசங்கம் முடிந்ததும் பிரசங்கியாரிடம் வந்து, இதுதான் நான் ரொம்ப நாளாய் எதிர்பார்த்த செய்தி. இன்றுதான் உங்களின் தேவ செய்தி என்னை தொட்டது என்றார். ஆம், அவருடைய உள்ளத்தை தொடுவதற்கும் திருப்தியை உணர்வதற்கும் ஒரு குறிப்பிட்ட விதமான ரகத்தையும் சுவையையும் குறித்திருக்கிறார். ஆனால் உண்மையான தேவ செய்திகள் அப்படி இராது. அவை வேதத்திற்கு ஏற்றதா, வேதத்தோடு ஒத்து போகிறதா, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பயனுள்ளதா என்றுதான் பார்க்க வேண்டும். என்னுடைய சுவைக்கும் பிரியத்திற்கும் ஏற்றதாக தேவ செய்தி அமைய வேண்டும் என்று எதிர்பார்ப்பது நியாயமல்ல. தேவ செய்தி என்பது தேவ ஆவியானவர் நம்முடைய ஆவிக்குரிய தேவையின் அடிப்படையில் அருளுவதாகும். அதனை நம்முடைய மனதின் சுவை ஈடுபாடுகளின் அடிப்படையில் எதிர்பார்க்க முடியாது. மருத்துவர் தருகின்ற மருந்தை ஏற்கின்ற நோயாளியைப் போல நாம் இருக்க வேண்டும். அதற்கு பதிலாக உணவகத்தில் நமக்கு பிரியமான ஐட்டத்தை ஆர்டர் செய்து சாப்பிடுவது போல இருக்கக்கூடாது. தேவ செய்தி என்பதை தேவ ஆவிக்கு இசைந்ததா என்றும் நம்முடைய பக்தி விருத்திக்கு பிரயோஜனப்படுமா என்றுதான் பார்க்க வேண்டும். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ ஐக்கியத்தில் நிலைத்து இருப்பவராகவும் வேதத்தை பின்பற்றுபவர்களாகவும் வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.